ஆமீன். 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 நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் கனடா நேரம் டொரண்டோ நேரம் 1 மணி. இந்த வேளையில் எங்களுடன் மாலை வேளையிலே 6 மணிக்கு எங்களுடன் இணைந்திருக்கிறார் பாஸ்டர் ஆண்டனிஸ் ஏப்ரஹாம் அவர்கள். லண்டன் யூகேயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த அதே வேளையிலே வார்த்தைகளுக்கு ஊடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் ஒப்புவிப்போம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க படத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் இந்த ஊழியரை வரவேற்போம். இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிஸ் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயில் இணைந்திருக்கிறார். பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன வசனங்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வோம். அந்த வேளையிலும் அவரை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே மீதியானவற்றை பொறுப்பெடுப்பாராக. ஆமேன். காட் பிளஸ். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நமக்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதா சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறபடியினால் நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்வதே நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட காரியமாய் இருக்கிறது. ஆமென். இன்றைய நாளிலும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசு மூலமா நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னதற்காக நன்றி. வாக்கு தத்தங்கள் எல்லாம் எஸ் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களுடைய வார்த்தை எங்களை புதுப்பிக்கட்டும், உம்முடைய வார்த்தை எங்களை வாழ வைக்கட்டும், உம்முடைய வார்த்தை எங்களை எழுந்து பிரகாசிக்க பண்ணட்டும். அதுக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய வார்த்தை 30, 60 அல்ல 100 வீதம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். இயேசுவின் எண்ணற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நேற்றைய நாளிலே நாங்கள் யோவான் 11ஆம் அதிகாரத்திலே அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். தொடர்ந்தும் நாங்கள் யோவான் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வோம். மறுபடியும் எங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். கவனியுங்கள், ஒருவன் இருளிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். அப்ப கவனியுங்கள், தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கூட நாம இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசித்து கொண்டு அவருடைய வார்த்தையை கடைப்பிடிக்காமல் நடந்தால், அல்லது அந்த வார்த்தையை இக்னோ பண்றா தமிழ் அதை கண்டுக்காமல், அவருடைய வார்த்தையை கண்டுக்காமல் நாங்கள் எங்களுடைய சுய இஷ்டத்தின்படி சுய சித்தத்தின்படி நாங்கள் செயல்படும் பொழுது என்ன செய்கிறோம்? இருளிலே நடக்கிறோம். ஏனென்றால் எது உண்மை எது பொய் என்பதை அறியாமல் அநேக வேளைகளிலே இருக்கிறோம். கவனியுங்கள், தேவன் சொல்லுகிறார் ஆதாம் ஏவாளை பார்த்து, குறிப்பாக ஆதாமை பார்த்து, இந்த கனியை சாப்பிடுகிற நாளிலே நீ சாவாய், நன்மை தீமை அறிகிற இந்த கனியை நீ சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிடுகிற அந்த நாளிலே உனக்கு சாவு வரும் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் பாருங்கள், அந்த வார்த்தையை 100க்கு 100 வீதம் நம்பாமல், விசுவசிக்காமல், அதை ஜாக்கிரதையாக பின்பற்றாமல், பிசாசு சொன்ன வார்த்தையை நம்பி, நீ இதை சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாக மாட்டாய் என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்பி செயல்பட்டபடினால் உலகம் முழுவதற்கும் எவ்வளவு பெரிய அழிவு, எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய துன்பம், எவ்வளவு பெரிய இழப்புகள், அதாவது தேவனையே நாங்கள் இழந்து போனோம், தேவ மகிமையை இழந்து போனோம், ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து போனோம். அப்ப பெரிதான அதாவது அளவிட முடியாத மிகவும் மேன்மையான ஆசீர்வாதங்களை இழந்து போனோம். ஒரு காரியத்தை ஆதாம் சரியாக செய்யாமல், தேவனுடைய வார்த்தையை ஜாக்கிரதையாய் தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தாமல் போனபடினால்
அவ்வளவு பெரிய அழிவு வருகிறது என்று பாருங்கள். ஆனால் இவ்வளவு பெரிய அழிவு வரப்போகிறது என்று ஆதாமுக்கு தெரியவில்லை. ஆனால் சிம்பிளாய் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டுடைய வார்த்தையை கண்டுக்காமல் பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியாது இவ்வளவு, அதாவது விலையே மதிக்க முடியாத ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், ஆயிரங்கள் பல ஆயிரங்கள் வருஷங்களாய் அத்தனை மனித இனத்துக்குமே நான் என்னுடைய கிரியையினால் அழிவை கொண்டு வர போகிறேன் என்று அவன் அறியவில்லை. மரணத்தை கொண்டு வர போகிறேன் என்று அவன் புரிந்து கொள்ளவில்லை. அப்ப அநேக வேளைகளிலே நாங்கள் அந்த வார்த்தையினுடைய மதிப்பை அறிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் செயல்படுகிறபடியினால் பேரழிவுகள் நமக்கு வருகிறது. சமீபத்துல கூட சில பேர் என்னிடத்தில் டெலிபோன் பண்ணி, ஏன் எங்களுக்கு இந்த பிரச்சனை, ஏன் எங்களுக்கு தொடர்ச்சியாக பிசாசும் தொல்லை, ஏன் எங்களுக்கு தொடர்ச்சியாக சுகையினம் வருகிறது என்று என்னிடத்தில் கேட்டார்கள். அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் சொன்னது நாங்கள் வேதம் வாசிக்கிறோம் தானே, நாங்கள் வேதத்தை ஜபிக்கிறோம் தானே, ஆனால் ஏன் எங்களுக்கு இவைகள் நடக்கிறது என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள். ஒரே ஒரு காரியம், எந்த சூழ்நிலை தேவனுடைய வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அது எப்பேற்பட்ட மிகவும் சேலஞ்சான சிச்சுவேஷனா இருந்தாலும், இல்லை, தேவ வசனம் சொல்லுகிறபடினால் இதுதான் உண்மை, ஆகவே இதுதான் என்னை மேற்கொள்ளும், ஆகவே மற்றதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நான் ரிஜெக்ட் பண்ணுகிறேன் என்று சொல்லி அந்த வசனத்தின் மேல் உறுதியா இல்லாமல் அநேகர் நாங்கள் என்ன செய்கிறோம்? இலகுவாக, ஈஸியாக அவநம்பிக்கைப்படுகிறோம். கவனியுங்கள், பேதுரு என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி கடல் நடக்கிறான். கடலில் நடப்பது என்பது அவனுடைய வாழ்க்கையிலேயே கேள்விப்படாத ஒரு காரியம். ஆனால் இயேசு நடக்கிறதை பார்த்த பொழுது அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் வருது. அப்ப என்னாலும் நடக்க முடியும், இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தையை ரிலீஸ் பண்ணினால் அந்த வார்த்தையின்படி நான் செயல்பட்டால் என்னாலும் நடக்க முடியும் என்று சொல்லி அவர் விசுவாசிக்கிறார். அவர் விசுவாசித்தபடினால்தான் அவரால் படகுக்கு வெளியே கடலிலே காலடி எடுத்து வைக்க முடிந்தது. அவர் விசுவாசித்தார். ஆனால் சேலஞ்ச் வந்த பொழுது, அங்க கவனிங்கள், இயேசு அவருக்கு பேதுருக்கு முன்னாடி தான் இருக்கிறார். ஆனால் கவனியுங்கள், கொஞ்சம் சற்று தொலைவில் இருக்கிறார். ஆனால் கவனியுங்கள், இயேசு சற்று தொலைவில் இருக்கிறார். மாத்திரமல்ல, இயேசு வார்த்தையை ரிலீஸ் பண்ணி விட்டார். இதுக்கு மேல் அவர் செய்ய வேண்டியது எதுவும் அல்ல. அப்ப அந்த வார்த்தை எனக்கு தேவையான வல்லமையை, நான் கடலிலே நடக்கக்கூடிய வல்லமையை எனக்கு ஏற்கனவே கொண்டு வந்து விட்டது அந்த வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை நம்பி நான் காலடி வைக்கும் பொழுது நான் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதைத்தான் பேதுரு என்ன செய்கிறார்? அந்த வார்த்தையை நம்பி என்ன செய்கிறார்? காலடி எடுத்து வைக்கிறார். அதனால் அவரால் நடக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் சற்று தூரம் அவர் போன பொழுது புயல்களையும் அலைகளையும் கண்டு, பெருங்காற்றுகளையும் கண்டு அவருக்குள்ளே சந்தேகம் வருகிறது. ஐயையோ, நான் மூழ்கப் போகிறேன் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வருகிறது. ஆகவே அவர் தன்னுடைய சிந்தையை மாற்றினபடினால், விசுவாசப்பட்டபடினால், இப்பொழுது அவர் விசுவாசப்பட்டபடியே மூழ்கப் போகிறேன் என்று நினைத்தபடியே அவர் மூழ்கினார். முதலாவது என்ன நினைத்தார்? என்னால் நடக்க முடியும், தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் வார்த்தையை ரிலீஸ் பண்ணி விட்டார், ஆகவே என்னால் நடக்க முடியும் என்று விசுவாசித்தார். எவ்வளவு நேரம் என்னால் நடக்க முடியும் என்று விசுவாசித்தாரோ அவ்வளவு நேரம் மாத்திரமே அவரால் நடக்க முடிந்தது. ஆனால் எந்த நிமிஷம் இல்லை என்னால் முடியாது என்று நினைத்தாரோ அந்த நிமிஷமே அவர் தாழ ஆரம்பிக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். அது மாத்திரமல்ல, கொஞ்சம் கொஞ்சமாய் தாழ ஆரம்பித்தார் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய விசுவாசம் அவரை விட்டு விலகி கொண்டு போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் அவர் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். அவர் கொஞ்சம்
என்ன செய்யும் பொழுது, அமுழ்கும் பொழுதே ஐயையோ நான் அமுழ போறேன் என்ற எண்ணம் அவர் என்ன செய்கிறார், அதிகரித்து கொண்டு அவருக்குள்ளே போகிறது. ஆகவே பிரியமானவர்களே, மிக முக்கியம், தேவன் அன்பான தேவன் இருக்கிறார். அவர் வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை எவ்வளவு நேரம் நாங்கள் விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு நேரம் மாத்திரம்தான் அது நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியும். சில பேருக்கெல்லாம் நான் ஜெபிக்கிறேன், ஜெபித்தால் உடனடியாக அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆனால் 3 நாள், 1 கிழமை, 2 கிழமை, 3 மாதம், 6 மாதம், அதுக்கு பிறகு அவர்கள் மறுபடியும் என்ன செய்கிறார்கள், சுகையினப்படுகிறார். ஏன்? விசுவாசத்தை இழந்து போகிறார். எல்லாருக்கும் வருகிறது போல எங்களுக்கும் சுகையினம் பெறும், எங்களையும் வைரஸ் தாக்கும், எங்களையும் என்ன செய்யும், வீக்காக்கும் என்றெல்லாம் அவர்கள் நம்புகிறார். நாங்கள் சாதாரண மனுஷர் தானே, நாங்கள் பலவீனர் தானே, நாங்கள் மாமிசம் தானே, இப்படியெல்லாம் நம்புகிறபடியினால், அல்லது சில செய்திகளை கேட்டு அவர்களே அதை முழுமையா நம்புகிறார்கள், எங்களுக்கு இதெல்லாம் வரும். ஈவன் வேதத்திலே சில ஊழியக்காரர்கள் வருத்தத்தினால், சுகையினத்தினால் மரித்திருக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய ஸ்டோரியை வாசித்து, அப்ப அவர்களுக்கே வந்ததே, அவர்களே சுகையினத்திலே தானே மரித்தார்கள். ஈவன் மரணத்தில் இருந்து எழுப்பின எலிசா சுயநத்திலே தானே மரித்து போனார். ஆகவே நாங்களும் அப்படி சுயநத்திலே மறிக்க வேண்டி வரும், சுயநம் நமக்கு வரும், அதை அவாய்ட் பண்ண முடியாது என்றெல்லாம் அநேகர் நாங்கள் நம்புகிறோம். இப்படியான காரியங்கள் பிள்ளை பெறும் பொழுது எங்களுக்கு வழி வரும் என்று அநேகர் நம்புகிறார். ஆனால் எனக்கு தெரியும் சில சகோதரிமார், இல்லை, இயேசு என்னுடைய பலவீனங்களை சுமந்தபடியினால், பாவத்தினால் வந்த சாபத்திலிருந்து, ஆதாம் ஏவாள் விட்ட பாவத்திலிருந்து வந்த சாபத்திலிருந்து இயேசு என்னை விடுதலை ஆக்கினபடியினால், கலாத்தியர் 3:13 சொல்லுகிறபடி, சிலுவையிலே அறையப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அவர்தாமே நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு எல்லா சாபத்தின், நியாய பிரமாணத்தில் இருந்து வந்த எல்லா சாபத்திலும் இருந்து நம்மை விடுதலை ஆக்கினார் என்ற வார்த்தையின்படி நான் விடுதலை ஆயிட்டேன். ஆகவே பிள்ளைப்பேற்றின் மூலமாய் வருகிற வலி எனக்கு வராது, நான் வலி இல்லாமல் பிள்ளை பெறுவேன் என்று விசுவாசித்தவர்கள் அப்படியாய் பிள்ளை பெற்றிருக்கிறார். அவருடைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே நாங்கள் எதை விசுவாசிக்கிறோமோ அது நிச்சயமாய் நடக்கும். ஆசீர்வாதத்தை விசுவாசித்தால், அதாவது சுகத்தை விசுவாசித்தால் சுகம் கிடைக்கும், சுகத்திலே வாழ்வோம், எனக்கு சுகமே வராது என்று விசுவாசித்தால் வராது. ஆனால் எதை விசுவாசிக்கிறோம் அதுதான் நம்மை மேற்கொள்ளும். அப்ப நாம் சரியாக விசுவாசிக்க வேண்டும். அப்படி சரியாக விசுவாசிக்காவிட்டால் எனக்குள்ள இருள் இருக்கிறபடினால் நான் இடறுவேன். கவனியுங்கள், ஆதாம் ஏவாளுக்குள் என்ன இருக்கவில்லை, இந்த வார்த்தைகள் ஜீவனோடு இருக்கவில்லை, வெளிச்சமாக அவர்களுக்குள்ளே இருக்கவில்லை. ஆகவே அவர்கள் இடறினார்கள். ஏனென்றால் இருளை பற்றி கொண்டார்கள், இருளை விசுவாசித்தார்கள், பிசாசின் வார்த்தையை விசுவாசித்தார்கள். அதனால் அவர்கள் இடறினார்கள். அப்ப வேதத்திலே நாங்கள் சரியான வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், தவறான வார்த்தைகளை விசுவாசிப்போம், ஆனால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நாங்கள் என்னத்தை விசுவாசிக்கிறோம் அது நம்மை மேற்கொள்ளும். நீங்கள் ரோமர் 6:12 அல்லது 13 என்று நினைக்கிறேன், அதிலே என்னத்தை நாங்கள் விசுவாசித்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோமோ அதுக்கே நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். கவனியுங்கள், ரோமர் 6:13 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதத்தின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக
தேவனுக்கு ஒப்பு கொடுத்து. கவனியுங்கள். அப்ப எப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களா இருக்கணும். நாங்கள் பலவீனர், எங்களுக்குள்ளே பாவம் இருக்கிறது, பாவ சுபாவம் இருக்கிறது என்று அப்பேற்பட்ட சத்தியம் அல்லது வார்த்தைக்கு ஒப்பு கொடாமல், உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, மரித்தோரிலிருந்து நாங்கள் இப்போ புதிதாக்கப்பட்டிருக்கிறோம், புதிய மனுஷராக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுக்குள் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, முழுவதும் தேவன் புதிதாக்கினார் என்று அப்பேற்பட்ட சத்தியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால், உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்பேற்பட்ட வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் அவைகள் தான் நம்மை என்ன செய்யும்? மேற்கொள்ளும். ஆமென். அப்ப எதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அல்லது எந்த வார்த்தையை நம்புகிறோமோ, அப்ப நாம என்ன செய்யறோம்? அநேக வார்த்தைகளை கேட்கிறோம், பலவிதமான செய்திகளை கேட்கிறோம். ஆனால் இவற்றிலே எவற்றை நம்புகிறோம் என்பது மிக முக்கியம். தவறான காரியங்களை நம்புவோமானால் அவைகள் தான் நம்மை மேற்கொள்ளும். அப்ப எது சரி என்றால், எவையெல்லாம் நன்மை பயக்குமோ, எவையெல்லாம் ஜீவனை கொடுக்குமோ, எவையெல்லாம் நமக்கு விடுதலையை கொண்டு வருமோ அவற்றை நம்ப வேண்டும். ஆமென். உன்னுடைய விசுவாசத்தின் படியே உனக்காக கடவுது. அப்ப நம்முடைய விசுவாசத்தின் அளவின்படிதான் நமக்கு எல்லாமே நடக்கிறது. ஆமென். அப்ப இயேசு நம்மோடு கூட இருந்தாலும் நாம் என்னத்தை விசுவாசித்து செயல்படுகிறோமோ அதுதான் நம்மை மேற்கொள்ளும். 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 11:11. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். கவனிங்கள், நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்று அவர் சொன்ன காரியம் அவர்களுக்கு புரியவில்லை. அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகம் அடைவான் என்றார்கள். கவனிங்கள், நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது அநேக காரியங்கள், 100க்கு 70, 80 அல்லது 90% அப்போஸ்தலர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு என்ன சொல்ல வருகிறார், என்னத்தை குறித்து பேசுகிறார் என்று கொஞ்சம் கூட அவர்களுக்கு புரிந்துணர்வு இருக்கவில்லை. ஆகவே வேதத்தை படித்து பாருங்கள், அநேக காரியங்களை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுதலை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்ப தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே தவறாகத்தான் என்ன செய்கிறார்கள்? அநேக வேளைகளிலே புரிந்து கொள்ளுகிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசர் மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி. கவனிங்கள், மரணம் என்ற வார்த்தையை இயேசு பேச விரும்பவில்லை. ஆனால் நாங்கள் இன்றைக்கு ஈஸியாக மரண வார்த்தைகளை பேசுறோம். இது சரிவராது, இது நடக்காது, இது இப்படித்தான் போகும், அது அப்படித்தான் நான் சொல்றேன் இப்படித்தான் நடக்கும், இப்படியெல்லாம் தவறான வார்த்தைகளை பேசுகிறபடினால் நம்முடைய ஜெபத்துக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறோம். ஜெபித்து விட்டு வெளியால அடுத்த செகண்டே அதுக்கு விரோதமா பேசுகிறோம். அதனால் நன்மை நம்மை மேற்கொள்ளாமல் இருக்கிறது. அதுக்கு பிறகு நாங்கள் கேள்வி கேட்கிறோம், ஏன் இத்தனை வருடமாய் நான் ஜெபிக்கிறேன், ஏன் நடக்கவில்லை என்று நாங்கள் கேள்வி கேட்கிறோம். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுடைய வாய்க்குள்ளே போகிறது உங்களை சேதப்படுத்தாது, ஆனால் வாயிலிருந்து வெளியால் வருவது என்ன செய்யும்? சேதப்படுத்தும். எங்களுடைய ஜெபங்களை சேதப்படுத்தும், எங்களுடைய பதில்களை சேதப்படுத்தும், எங்களுடைய ஆசீர்வாதங்களை சேதப்படுத்தும், எங்களுடைய சுகங்களை சேதப்படுத்தும். ஆகவே வாயிலிருந்து விசுவாசித்து நான் என்னத்தை பேசுகிறேன் என்பது மிக மிக அவசியம். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்ப கவனிங்கள், இங்க தேவன் என்ன சொல்லுகிறார்? கவனிங்கள்,
அவர் என்ன செய்தாராம் என்றால், அவன் சுயநமாய் இருக்கிறான் என்று அறிந்தும் 2 நாள் பின்தங்கினார், அங்கே இருந்து விட்டார். இருந்து விட்டு இப்பொழுது சொல்லுகிறார், நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம், உங்களுக்கு நான் அங்கே இருந்திருந்தால் உடனடியாக அவர்களுக்கு சுகத்தை கொடுத்திருப்பேன். ஆனால் நீங்கள் சுகத்தை தான் நம்பி இருப்பீர்கள், அல்லது சுகத்தை விசுவாசித்து இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு வேறொரு விசுவாசத்தை காண்பிக்கும்படி, வேறொரு காரியத்தை விசுவாசிக்கும்படிக்கு நான் என்ன செய்கிறேன், உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். அப்ப அந்த இடத்திலே இயேசு இல்லை, லாசருவை சுவையினத்திலிருந்து எழுப்புவதற்கு அந்த இடத்திலே இல்லை என்பதை குறித்து இயேசு சொல்லுகிறார், தான் சந்தோஷப்படுகிறேன், ஏனென்றால் உங்களுக்கு விசுவாசம் உண்டாயிருக்கும் பொருட்டு. அது என்னென்று பார்க்க போகிறோம். இப்பொழுது அவனிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது திதுமு எனப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி அவரோட கூட மறிக்கும்படி, கவனிங்கள், தேவன் ஜீவனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார், லாசருவை உயிரோடு எழுப்புதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். மாத்திரம் அல்ல, லாசருவை 4 நாட்களுக்கு பிறகு உயிரோடு எழுப்புவதனால் அப்போஸ்தலர்கள் 3 நாளைக்கு பிறகு இயேசுவும் உயிரோடு எழும்ப முடியும் என்பதை அவர்களால் விசுவாசிக்கும்படிக்கு, அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்கும் பண்ணும்படிக்கு என்ன செய்கிறார், 3 நாள் தாமதித்து 4ஆம் நாள் வந்து லாசருவை என்ன செய்கிறார், உயிரோடு எழுப்புகிறார். ஆனால் அதற்கு முன்பாக, வாங்கள் போய் உயிரோடு எழுப்புவோம், அவன் மரித்து போனான் என்று அவர்களுக்கு வெளிப்படையாக அவர் சொல்லியும், தோமா என்ன சொல்லுகிறார் என்றால், வாங்கள் நாங்களும் அவருடைய கூட போய் மரிப்போம், மரிக்கும்படி நாமும் போவோம் பாருங்கள். அப்ப பாருங்கள், அப்போஸ்தலர்கள் தேவன் சொன்னதை அநேக வேளைகளிலே புரிந்து கொள்ளவில்லை. இயேசு ஜீவனுக்கு ஏதுவாக பேசுகிறார், ஆனால் அப்போஸ்தலர்கள் மரணத்துக்கு ஏதுவானதை தியானிக்கிறார்கள், பேசுகிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், மறுபடியும் அங்கே போவோமானால் இயேசுவையும் எங்களையும் ஜனங்கள் பிடித்து கல்லறிந்து கொன்று விடுவார்கள் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். இல்லை, தேவனால் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், எந்த தீங்கும் என்னை அணுக முடியாது, நான் போயிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். இப்படியாய் எத்தனையோ வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. இன்று காணுகிற எகிப்தியனை நான் இனிமேல் காண மாட்டேன். அப்ப எத்தனையோ வாக்கு தத்தங்கள் இருந்தும் அவற்றை இவர்கள் என்ன செய்யவில்லை, நம்பவில்லை, தங்களுடைய மனதிலே கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை. மாறாக சூழ்நிலைக்கேற்ற பிரகாரமாய், வார்த்தையின்படி அல்ல, சத்தியத்தின்படி அல்ல, சூழ்நிலைக்கேற்ற பிரகாரமாய் அவர்கள் பேசுகிறார். பிரச்சனையை பார்த்து விலகி போ, அகன்று போ என்று பேசாமல், பிரச்சனை எங்களை வந்து மேற்கொள்ளும், நாங்களும் மரித்து போய் விடுவோம் என்று விசுவாசித்து பேசுகிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அப்படித்தான் பேசுகிறோம். வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே நான் ஜீவனை பேச வேண்டும், மரணத்தை பேசக்கூடாது. யாக்கோப்பு சொன்னது போல, ஒரே தித்திப்பிலிருந்து ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பும் வரக்கூடாது. ஆகவே நாங்கள் ஆசீர்வாதத்தை பேசும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் எண்ணத்தை செய்யும்படி, எண்ணத்தை சொல்லும்படி, எண்ணத்தை பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா, மார்க்கு 11:23 நினைக்கிறேன், அதிலே வாசிப்போம். மார்க் 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னதுதான் நடக்கும் என்று தான்
தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல், இதுதான் மெயின் காரியம், சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்கள், இந்த இடத்திலே தேவன் தன்னை குறித்து எதுவும் சொல்லவில்லை. அப்படி சொன்னால் நான் கிரியை செய்வேன், எவனாகிலும் என்னிடத்தில் ஜெபித்தால், மலையை குறித்து என்னிடத்தில் பேசினால் நான் விடுதலை ஆக்குவேன், அப்படி சொல்லவில்லை. மலையை குறித்து என்னிடத்தில் பேசு என்று சொல்லவில்லை. இன்றைக்கு அநேகருடைய ஜெபங்கள் அப்படித்தான் இருக்கிறது. பிரச்சனையை குறித்து தேவனிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம். மலையாகிய பிரச்சனையை குறித்து தேவனிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் சொல்லாவிட்டால் அவருக்கு தெரியாது என்று நினைத்து, ஆண்டவரே இப்படி நடக்கிறதே, அப்படி நடக்கிறதே, அதிலிருந்து எனக்கு விடுதலை தர மாட்டீரா என்று சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அல்ல ஜெபம். தேவன் என்ன சொல்லுகிறார்? எவனாகிலும், விசுவாசித்து பேசுகிற எவனாகிலும். அப்ப பாருங்க, இதுல எந்த குவாலிட்டியும் நம்மிடத்துல எதிர்பார்க்கல, விசுவாசத்தை தவிர. எவனாகிலும், அப்ப எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடிதான் நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனியுங்கள் பிரியமானவர்களே, இது ஆவிக்குரிய சட்டதிட்டம். எவனாகிலும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியணும், நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம், வேற சமயத்தானா இருக்கலாம். எவனாகிலும் விசுவாசித்து அவன் பேசுவானானால், சந்தேகப்படாமல் விசுவாசித்து அவன் பேசுவானானால் அது நடக்கும். அதனால்தான் இன்று வரைக்கும் மந்திரங்கள் செயல்படுகிறது. மாயங்கள், மந்திரங்கள், பில்லி சூனியங்கள் ஏன் செயல்படுகிறது என்றால் அவர்கள் விசுவாசித்து பேசுகிறார்கள், அதனால் நடக்கிறது. ஏனென்றால் எதை நாங்கள் விசுவாசிக்கிறோமோ அதுதான் நடக்கும். நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது பூனை குறுக்கால போனா அன்றைக்கு வீட்டுல பிரச்சனை தான் என்று நான் விசுவாசித்தேன். அப்படியான ஒரு காலம் இருந்தது. ஆனால் அப்படி நான் விசுவாசிக்கும் வரைக்கும் என்றைக்கெல்லாம் பூனை குறுக்கால ஓடிச்சோ அன்றைக்கெல்லாம் எனக்கு வீட்டுல அடிதான் விழும், பயங்கரமா. ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படி அல்ல. பூனை என்னுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. தேவன் தான் என்ன செய்கிறார்? அவருடைய வார்த்தை தான் என்னை வழி நடத்துகிறது, பூனை அல்ல என்று சொல்லி விசுவாசிக்க ஆரம்பித்த பிறகு எத்தனை பூனை ஓடினாலும் எதுவும் நடக்கவில்லை. ஆகவே என்னத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோமோ அதுதான் எங்களை மேற்கொண்டு வழி நடத்துகிறது, அல்லது அது எங்களை மேற்கொள்ளுகிறது. ஆகவே மிக அவசியம் எங்களுடைய விசுவாசம், நாங்கள் பேசுகிற வார்த்தைகள், நாங்கள் நம்புகிற வார்த்தைகள் மிக முக்கியமான சரியான வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். அவருடைய தழும்புகளினால் நாங்கள் குணமாக்கப்பட்டோம் என்று சொன்னால் அதற்கு தவறான, அதற்கு விரோதமான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஆண்டவரே உமக்கு நன்றி, உம்முடைய தழும்புகளினால் நான் குணமானேன், பாரிபூரணத்தை எனக்கு கொடுத்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நான் பூரணமாய் உம்மால் குணமாக்கப்பட்டேன், நான் சுமக்கிறதில்லை, நான் ரிஜெக்ட் பண்ணுகிறேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய சுயனங்கள் எல்லாவற்றையும் நீர் சுமந்தபடினால் நான் சுமக்கிறதில்லை, அதை ரிஜெக்ட் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சுகத்தை மாத்திரம் நான் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய சரீரத்தை மேற்கொள்ளும்படி அனுமதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் என்று நாங்கள் ஜெபித்தால் அது அப்படியே ஆகும். இப்படித்தான் சுவையினருக்காக நான் ஜெபிக்கிறேன். உடனடியாக அவர்களை மேற்கொள்ளுகிறது. பல நாட்கள் வேதனையினால், சரீரத்திலே இருக்கிற புண்ணின் நிமித்தம் வந்த வேதனைகளினால் நித்திரை கொள்ள முடியாதவர்கள் நான் ஜெபித்திருக்கிறேன். இந்த அவர்களுக்கெல்லாம் என்ன செய்கிறது? சுகம் கிடைக்கிறது. அனிதினமும் பிசாசு என்ன செய்யறானா? கையை பிடிச்சி காலை பிடிச்சி இழுக்கிறானா. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு ஜெபித்திருக்கிறேன். ஜெபித்த பிறகு அப்படிப்பட்ட பிசாசின் காரியம் அங்கே இல்லை. ஆகவே நாங்கள் சரியாய் விசுவாசித்து பேசுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை, விடுதலையை காண்போம். இவைகளில் ஒன்றும் உங்கள்
உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்புகிற தேவனாய் அதுதான் உம்முடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே உம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறீர், வாங்கள் போய் மரித்தவர்களை எழுப்புவோம் என்று சொல்லுகிறீர். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் மரித்திருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நீர் உயிரோடு எழுப்புகிறதற்காய் நன்றி. நம்முடைய வாழ்க்கையிலே மரித்து போன எல்லா நன்மைகளையும் மேன்மைகளையும் சுகங்களையும் நீர் உயிர்ப்பிக்கிறதற்காய் நன்றி. இப்பொழுது எல்லாருடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படட்டும். வார்த்தைகள் இதுவரைக்கும் அறிந்த தெரிந்த வார்த்தைகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். எப்பொழுதும் நினைவிலே இருக்கட்டும். போகிலும் வரத்திலும் இந்த வார்த்தைகள் இவர்களோடு பேசட்டும், விடுதலையாக்கட்டும், பூரணம் உண்டாயிருக்கட்டும். ஒரே பலியினால் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தினேன் என்ற வார்த்தை பூரணமாய் 100% இவருடைய ஆவியிலே ஆத்துமாவிலே சரீரத்திலே கிரிகை செய்வதாக. எல்லா நன்மையிலும் எல்லா மேன்மையிலும் தேவனுடைய கிருபை வரங்களிலும் பாதுகாப்பிலும் வழிநடத்தலிலும் இன்னும் அதிகமாய் பலுகி பெருகுவார்களாக. சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். விசுவாசத்தை குறித்த அந்த தேவ செய்தி கூடாக வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து வழிநடத்துவாராக. கர்த்தரை சித்தமான நாளிலே திரும்பமாக சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளிலே கர்த்தரை சித்தமான சந்திப்போம் பாஸ்டர். கொடுக்கப்பட்ட தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், 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 ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்து